Hi everyone, welcome to Zero Gravity. Zero Gravity. Science and Technology Edutainment. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற கம்பெனி அவன் கம்பெனி நேம் ஜியோன்னு மாத்திட்டு இந்த டெலிகாம் சந்தைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா ஏர்டெல் வோடஃபோன் அந்த மாதிரியான கம்பெனிஸ் வாய்ஸ் காலுக்கு தனி ரீசார்ஜ், இன்டர்நெட்டுக்கு அது தனி ரீசார்ஜ், எஸ்எம்எஸ்க்கு அது தனி ரீசார்ஜ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த மாதிரி தாங்க வச்சிருந்தாங்க. அந்த காலமே ஒரு பொற்காலம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்டர்நெட் வேணாம் அப்படின்னா நான் அதை ரீசார்ஜ் பண்ண போறது இல்லை. எனக்கு கால் மட்டும் தான் பேச போறேன்றப்போ நான் அதை ரீசார்ஜ் பண்ணிப்பேன். எஸ்எம்எஸ் பேக்கும் தனியா ஒரு பிளானா கொடுத்துருந்தாங்க. ஆனா எப்போ இந்த பையன் இந்த பிசினஸ்குள்ள வந்தானோ அப்பவே எல்லாத்தையுமே மாத்திட்டான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேட்டா, வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் எல்லாமே சேர்த்து தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு பிளானை கொண்டு வந்துட்டு இன்டர்நெட்டே வேணாம்னு நினைக்கிற யூசர்ஸையும் இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கட்டாயத்துக்குள்ள உட்படுத்திட்டான். இந்தியாவோட டெலிகாம் கட்டுப்பாட்டு அமைப்பான டிஆர்ஏஐ ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனி வாய்ஸ் காலுக்கு தனி ரீசார்ஜ் பண்ற மாதிரியும் இன்டர்நெட்டுக்கு தனி ரீசார்ஜும் எஸ்எம்எஸ் அதுக்குமே தனி ரீசார்ஜ் அப்படின்ற மாதிரி இனி கொண்டு வர போறதா எல்லா கம்பெனிஸ்க்குமே இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் 30 கோடி யூசர்ஸ் மேலே 2G மட்டுமே யூஸ் பண்ணுற யூசர்ஸும் இருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷனே பயன்படுத்தாத ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸும் இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க. சில பேர் 2 சிம் வச்சுக்கிட்டு ஒரு சிம்மில் எல்லா பிளான் எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம், ஒரு சிம்க்கு ஜஸ்ட் கால் பண்ணி பேசுறதுக்கு மட்டுமே கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் நீ வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ், இன்டர்நெட் இது எல்லாம் சேர்த்து தான் உனக்கு நான் தருவேன், தந்தா உனக்கு நான் இப்படி தான் தருவேன், இல்லைன்னா உன்னை ரீசார்ஜ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை டிஆர்ஏ கண்டிச்சு இப்போ அதை நீக்கி ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமே தனித்தனி பிளான்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதை அடுத்து 30 நாட்களுக்குள்ள எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெலிகாம் நிறுவனங்கள் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ், இன்டர்நெட் ஃபோனில் தனித்தனியாக மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னும் அதிகபட்ச வேலிடிட்டியாக 365 நாட்கள் வரை தான் வைக்கணும் அப்படின்னும் டிஆர்ஏஐ இப்போ ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஹாப்பி படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.